இது அரசியல் பதிவு கிடையாது. என்னால இந்த நாள்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன். கிவ் அவே குடுக்க போறேன். மே 18 தமிழர்கள் யாராலும் மறக்க முடியாத ஒரு நாள். மொத்த தமிழர்களும் கதறி அழுத நாள். தமிழர்களோட விடுதலை கனவு சுக்குநூறா உடைந்த நாள். தமிழ் பேசுறோங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழர்கள் கொத்து கொத்தா இறந்த நாள். தமிழ் இனத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மானபங்கப்படுத்தப்பட்டு தமிழர்கள் கொத்து கொத்தா சுட்டு கொல்லப்பட்ட நாள். இல்ல குண்டு போட்டு கொல்லப்பட்ட நாள். என்ன கிவ் அவே கொடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த புக்ஸ்ல 5 புக்ஸ கிவ் அவேவா கொடுக்க போறேன். கண்டேன் கண்டேன் தலைவரை கண்டேன். பேரா அறிவரசன் அவர்கள் எழுதினது. பிரபாகரன் அவர்கள் குறித்தும் தமிழ் ஈழ போராட்டம் குறித்தும் மிக அழகாக விவரிக்கிற ஒரு தொகுப்பு தான் இது. ரொம்ப சின்ன தொகுப்பு தான். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கிவ் அவே வந்து மே 18 நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கோட க்ளோஸ் ஆயிரும். நான் எப்படி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மே 18 கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரேண்டமா 5 பேரை பிக் பண்ணி அவங்களுக்கு நான் இந்த புக்ஸ கொடுப்பேன். இது போக அந்த 5 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் பிரபாகரன் அவர்களோட போஸ்டர் கிடைக்கும். இதை எந்த புக் பிராண்டாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல நார்மல் பொதுமக்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரபாகரன் பிடிக்கும். நான் இந்த நாள்ல ஏதாவது செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு இவர கடத்தணும் விரும்புறேன் அப்படின்னா, நீங்க முன் வரலாம். என்னால இப்போ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது இந்த 5 புக்கு தான். நீங்க கமெண்ட்லயோ, டிஎம்லயோ என்ட்ட வந்து பேசுனீங்கன்னா, நம்ம அந்த கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் குடுக்க முடியாட்டியும், அதுல இப்ப நான் 5 குடுக்குறேன்னா, வேற யாராவது முன் வந்தீங்கன்னா, இன்னொரு 5 புக் குடுக்கலாம். இந்த மாரி மாஸ் கிரவுடா நம்ம ஜாயின் ஆகுறப்ப, நெறைய பேருக்கு பிரபாகரன புத்தகம் மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா, நம்ம பாட புத்தகத்துல இவர படிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிம்பத்த இவர சுற்றி கட்டமைத்து வச்சிருக்கு அரசாங்கம். நம்மளால முடிஞ்ச விஷயத்த செஞ்சு இவர கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ என்னால முடிஞ்சத நான் செய்றேன்ல, அதே மாரி உங்களால முடிஞ்சத நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிவ் அவேக்கு நீங்க ஃபாலோவே பண்ண வேணாம். நீங்க ஃபண்ட் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி உங்கனால முடிஞ்சத பண்ணுங்க. என்னால என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்ல இவரோட ஃபோட்டோவ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைங்க. அடுத்த தலைமுறை வந்து இவர பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படும். அப்ப வந்து இவர் யாருன்னு கேட்பாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி தரலாம். தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. அது போதும் நமக்கு. அவங்க அதுக்கடுத்த தலைமுறைக்கு இவர கொண்டு போய் சேர்ப்பாங்க. தமிழ் தாய் வாழ்க! பிரபாகரன் வாழ்க! இலக்கு ஒன்றுதான். இனத்தின் விடுதலை.